இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பெட்டிக்குள்ள இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு பட்டனை பிரஸ் பண்றாங்க. உடனே வெளியே போய் பார்த்தா எல்லாருமே சிலையா மாறி இருப்பாங்க. அந்த பையன் ஒரு முட்டையை எடுத்து நடந்து போற ஒருத்தவங்க காலு கீழே வச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் அந்த இடத்துல வைக்குவான். அடுத்து ஒருத்தவங்க செடிக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பைப் எடுத்து அவங்க ஃபேஸுக்கு நேரம் வச்சிருவாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் அந்த பட்டனை மறுபடியும் பிரஸ் பண்ணுவாங்க. உடனே எல்லாருமே அசைய ஆரம்பிக்குவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு அந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுவாங்க. இவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடையும் இவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே எந்த சத்தமும் கேட்காது. உடனே வெளியே போய் பார்த்தா எல்லாருமே சிலையா மாறி இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் உடஞ்சிருக்கதை பார்க்குவாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பா தோணிக்கிட்டே இருக்கும். உடனே இவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குவாங்க. எல்லாருமே சிலையா மாறி இருக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு ஆளு நடந்து வரதை பார்க்குவாங்க. உடனே இவங்க 2 பேரும் சிலையா மாறி அதே இடத்துல நிற்குவாங்க. ஒரு விசித்திரமான ஆளு இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்குவாரு. இவங்க கிட்ட வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் மேல டவுட் வரும். அந்த பையனையும் பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இவங்க கிட்ட இருக்க பாக்ஸ் மாதிரி அந்த ஆளுக்கிட்டையும் ஒன்று இருக்கும். அந்த ஆளு போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருக்க பாக்ஸ் எடுக்கலான்னு போகுவாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பாக்ஸே இருக்காது. இதை நினைச்சு இவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விசித்திரமான ஆளை ஃபாலோ பண்ணி போகுவாங்க. அந்த ஆளு ஒரு பொண்ணு உடம்புல இருந்து ஆத்மாவை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கதை பார்க்குவாங்க.